Everyone, today we are going to see about this week recruitment process details. So, idhula vandu pathina first specialist officer State Bank of India and related to the electrical and civil and fire and safety and experiences need for this. And the second one is Engineers India Limited, one of the PSC recruitment that is also need of experience. And third one we are going to see about the Madras High Court recruiting the unexperienced candidate related to computer science. இந்த மூணு பார்ப்போம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வில் சி அபவுட் எஸ்பிஐனுடைய ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர். யூஸ்வலாக எஸ்பிஐ ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்னு ஒன்று கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வாண்டட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அண்ட் லா ஆஃபீஸர் வாண்டடுங்கிற மாதிரி இருக்கும். பட் ஹியர் தே ஆர் கோயிங் டு ரெக்ரூட் எலக்ட்ரிக்கல் அண்ட் சிவில் அண்ட் ஃபயர் அண்ட் சேஃப்டி கேண்டிடேட்ஸ். தோஸ் ஆர் ஹேவிங் ரிலேட்டட் டு கோர் ஃபீல்டில் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ் இருக்குது. இதுக்கான லாஸ்ட் டேட் 12/12/2024 அண்ட் தென் ஃபாலோட் பை ஏஜ் லிமிட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இஸ் 30. சிவில் அண்ட் எலக்ட்ரிக்கல் இஸ் கன்சர்ன் 40 வந்து ஃபயர் அண்ட் சேஃப்டிக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் அண்ட் சிவில் கேண்டிடேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தே நீட் டு அப்பியர் ஒன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஃபாலோட் பை ஒன் இன்டர்வியூ. தென் வேறஸ் இன் ஃபயர் அண்ட் சேஃப்டி முடிச்சிருந்தவங்க பாத்தீங்கன்னா ஒன்லி இன்டர்வியூ and then based on that they used to final selection will be given அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதுல முக்கியமா the number of vacancies in civil is about 42 and 25 vacancies in electrical and maximum vacancies for fire and safety related 101. ஸோ இந்த மூணு கோர்சஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா மூணு இந்த டிகிரி கம்ப்ளீட்டட் பீப்புள் எல்லாருமே வந்து பிடெக் கோர்சஸ் தான் பண்ணியிருக்கணும். ஸோ இதுல வந்து போஸ்டிங் இஸ் தேர் எனிவேர் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் எந்த பிளேஸில் வேணால் போஸ்டிங் போடலாங்கிற மாதிரி மினிமம் பாஸ் மார்க்ஸ் இன் திஸ் பர்டிகுலர் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் 60%. ஸோ மினிமம் 60% இருக்கணும். சிவில் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் கன்சிடர் பண்ணி பார்த்தோம்னா ஸோ ஒரு செட் ஆஃப் பேப்பர்ஸ் இருக்கு, டெக்னிக்கல் பேப்பர்ஸ் இருக்கு. ஸோ அதுதான் இதில் என்னன்னா ஆப்டிடியூட் ரீசனிங் இங்கிலீஷ் ஒரு செட் ஆஃப் பேப்பர், குவாலிஃபைங் நேச்சர்ஸ். ஒன்ஸ் குவாலிஃபைட் then they used to evaluate your technical part. So technical part the objective questions and as well as your qualifying nature சொல்லக்கூடிய aptitude reasoning english. So இதுவும் வந்து உங்களுக்கு objective nature. இதுல ஒரு பியூட்டி என்னன்னா no negative marking because experienced candidates wanted அப்படிங்கிறதுனால no negative marking இருக்கு. So இதுல technical paper உடைய weightage மட்டும் 70% weightage as far as civil and electrical is concerned. Then followed by interview. இன்டர்வியூல எப்படி நீங்க பர்ஃபார்ம் பண்றீங்களோ அதோட weightage வந்து 30%. So 70-30% weightageல totally they are going to recruit the candidate. And finally fire and safety முடிச்சவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா no more written examination, directly they are going to recruit the candidate based on interview. 100% weightage is given in the interview. So last date link, application link and everything உங்களுக்கு டிஸ்பிளேல வரும். So try to send an application form as soon as possible. Those are having experience in the category of electrical and civil and as well as fire and safety. So next we are going to see about Engineers India Limited. So Engineers India Limited வந்து பாத்தீங்கன்னா they used to recruit the candidate through gate examination as well. But நம்ம இப்ப பார்க்கக்கூடிய recruitment process based on experience. So experience in the sense 1 year to maximum of 12 years இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ். தி டிபார்ட்மெண்ட் இஸ் நோன் அஸ் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ், இந்த மாதிரி கெமிக்கல், இந்த மாதிரி வேரியஸ் ஆர்கிடெக்சர்ஸ், இந்த மாதிரி வேரியஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எலிஜிபிள். இதுல வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் இஸ் நோன் ஆஸ் இன்ஜினியர்ஸ், அசிஸ்டன்ட் மேனேஜர், மேனேஜர், டெபுட்டி மேனேஜர் அப்படின்னு டிஃப்ரெண்ட் பொசிஷன் இருக்கு. அண்ட் பேஸ்ட் ஆன் தட் தேர் requesting the different category of experience as well. The age limit is concerned, maximum age limit is 40. ஒரு சில போஸ்ட்டுக்கு 28, in between 35, 32 இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. So as far as Engineers India Limited is concerned, they have an operation in not only in India, abroad as well. They have an operation 13 different countries. Mainly they are into the nuclear, solar, water management, water ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் அப்ளை பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், அதை போய் நீங்க அப்ளை பண்ணலாம். தோஸ் ஆர் ஹேவிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டட் டு திஸ் பர்டிகுலர் ஃபீல்ட். as far as salary is concerned, very good salary is offered in this category wise. Then minimum salary offered in engineers for 19.38 as a CTC and deputy manager 22.70 CTC, manager வந்து பாத்தீங்கன்னா 25.80 CTC, senior manager 29.16 and assistant general manager வந்து பாத்தீங்கன்னா 32.38 as a CTC. So it's a very good opportunity. Those are having experience of 1 yearல இருந்து ஆரம்பிச்சு ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து 3 year, 4 year, 8 years அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அப்ளை பண்ணுங்க. So then finally we are going to see about the recruitment process of your Madras High Court as well as Madurai High Court is recruiting the candidate for the post of VC host technical on contract basis.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸில் எடுக்கிறாங்க இந்த போஸ்ட். ஸோ கன்சாலிடேட் பே இஸ் அபவுட் 30,000 rupees per month. Total number of vacancies 75. Last date for sending application form this particular operation வந்து பார்த்தீங்கன்னா 12th November 24th வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் 12th month. ஸோ தட் ஆன்லைனை அப்ளை பண்ணணும். பட் தேர் இஸ் அன் அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்ஸ் வந்து இருக்கு. ஸோ இவங்களுடைய மெயின் நேச்சர் ஆஃப் டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா தே யூஸ் டு ஹேண்டில் தி சிஸ்டம்ஸ் அண்ட் வீடியோ கான்ஃபரன்ஸில் பண்ணக்கூடிய ஒரு சில ஹியரிங் ப்ராசஸ், கோர்ட்டில் பண்ணக்கூடிய ப்ராசஸ் எல்லாம் வந்து அவங்க ஐடி ரிலேட்டட், கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து மானிட்டர் பண்ணிட்டு அதில் இருக்கக்கூடிய நெட்வொர்க்கிங் இஷ்யூஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செக் பண்ணி கிளியர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் வந்து இந்த பர்டிகுலர் போஸ்ட் இருக்கக்கூடியது. இதில் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இஸ் 35 இருக்கலாம். இதில் இன்னொரு பியூட்டி என்னன்னா, நாட் ஓன்லி ஃபார் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் இல்லாமல் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஐடி, பிசிஏ இவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்ளை பண்ணலாம். ஸோ அண்ட் தென் தெர் இஸ் அ ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஸோ விச் இஸ் கண்டக்டட் இன் எனிவேர் இன் தமிழ்நாடு. ஸோ பாசிபிளி தே யூஸ் டு டெல் லேட்டர். ஸோ இதில் வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் 50 நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ அதில் வந்து டைட்டில் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நெட்வொர்க் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ், அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், இன்டர்நெட் வெப் டெக்னாலஜி சம்மந்தமாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து இருக்கக்கூடியது இதில். ஸோ ஜென்ரல் நாலேஜ் இஸ் அபவுட் 10 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ இதில் டோட்டலாக நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட், OMR பேஸ்டு டெஸ்ட், ஈச் கொஸ்டின்ஸ் வில் கேரிஸ் 2 marks. And there is a once you qualified 1:5 ரேஷியோல இன்டர்வியூக்கு you will be called for next process. அண்ட் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து எங்கே வேணால் நடத்தலாம். ஸோ போஸ்டிங் பாசிபிளி எய்தர் யூ வில் பி ஜாயினிங் இன் டு தி எய்தர் இன் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆர் மேபி மதுரையில் வந்து நீங்கள் போஸ்டிங் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் நான் உங்களுக்கு கொடுக்குற பாருங்க, அப்ளை பண்ணுங்க. ஸோ இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின் 3 ரெக்ரூட்மெண்ட், SBI ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் and India Limited, and finally followed by there is a recruitment of Madras High Court recruitment process for graduated from computer science related department. No experience is required. So try to send an application form and as soon as possible, and wish you all the best. Thank you.